இந்தியா அலைன்ஸ், திமுக அலைன்ஸ் ரெண்டுமே வந்து யார் யார் எந்தெந்த கட்சிகள் எந்த கட்சிகளோட வந்து கூட்டணி இருக்க போறாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுட்டாங்க. இன்னும் உறுதி செய்யாத இருக்கிறது யாரு அப்படின்னா தேமுதிக, ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போறாங்க, ராமதாஸ் அவர்கள் என்ன செய்ய போறாங்க. இந்த 3 பேர் வந்து என்ன செய்ய போறாங்க, யார் கூட்டணியில இருக்க போறாங்க, திமுகவா அதிமுகவா அப்படின்ற கேள்விகளானது இருந்துட்டு இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 தரப்புமே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. திமுக கிட்டையும் வந்து கிட்டத்தட்ட வந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்ற செய்திகள் கூட நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இப்போ வரைக்கும் அவங்க காம்ப்ரமைஸே ஆகல அப்படின்றது தான். கிட்டத்தட்ட 14 அசெம்பிளி சீட்ஸ் வந்து அவங்க டிமாண்ட் பண்றாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு 2 கட்சிகளாலுமே வந்து பூர்த்தி செய்ய முடியாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்க 7 சீட்டு தரோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட்டும் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. திமுக கூட கூட்டணி வைக்கும் போது தேமுதிகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் வந்து கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வரக்கூடிய சூழல்ல திமுக கூட சேர்ந்து ஒரு வெற்றியை வந்து அவங்க கைப்பற்றியே ஆகணும். அப்பதான் கட்சிக்கும் நல்லது, கட்சியினுடைய வருங்காலத்துக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டு இருக்கு. இருந்தாலும் தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவா திமுகவா அப்படின்றதுல இன்னும் ஒரு டைலமால தான் இருந்துட்டு இருக்கிறாங்களாம். ஆனா 2 கட்சிகளுமே வந்து இவங்க வைக்கக்கூடிய டிமாண்டுக்கு இறங்கி வர்ற மாதிரி தெரியல அப்படின்றது தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை கூட்டணிக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுல அவங்களும் மும்மரம் காட்டி அவங்களால நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி 7 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டும் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்களாம் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும். கடந்த 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக 173 சீட்ல வந்து நின்று இருந்தாங்க. ஆனா இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 170 சீட் வந்து நிக்க போறதாகவும் தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. மற்ற சீட்ஸ் எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பிரித்து கொடுக்கிற வகையில திமுக 170 சீட்ல வந்து இந்த தேர்தலில் போட்டியிட போறாங்க அப்படின்ற செய்திகளானது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போறாரு, அவருடைய அரசியல் இந்த 2026 தேர்தலில் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருந்துட்டு இருக்கு. அதிமுக கூட எப்படியாவது இணைஞ்சிடணும் அப்படின்ற அளவில் தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருக்கிறாராம். அதிமுக வந்து என்னை இணைச்சுக்க மாட்டாங்களா, எடப்பாடி வந்து இணைக்க மாட்டாரா அப்படின்றத வந்து அவரே வந்து ஓப்பனாகவும் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக பிரஸ் மீட்லையும் வந்து சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. ஒன்னு அவரை புது கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்க, இல்லைன்னா உரிமை மீட்பு குழுன்னு அவர் வச்சிருக்கக்கூடிய அதே இதுலயே வந்து அவரை வந்து போட்டியிட சொல்லுங்க, இல்ல டிடிவி அவர்கள் கூட இணைஞ்சு அதிமுக கூட்டணி என்டி அலைன்ஸ்க்கு வர சொல்லுங்களே தவிர இரட்டை இலையில அவரை வந்து நான் போட்டியிடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ திமுக கிட்டையுமே ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாராம். ஆனாலுமே ஓபிஎஸ் அவர்களுக்கு திமுக நாங்க உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியுமே ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அதிமுக கூட தான் கூட்டணி போகணும் அப்படின்ற மாதிரி அவர் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாமதப்படுத்திட்டு இருக்கிறாரா திமுக கூட்டணி கூடயுமே. திமுகவினுடைய ஒரு மூத்த தலைவர் வந்து சவுத் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் கிட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, அவர்னால வந்து ஓட்ஸை வந்து புல் பண்ண முடியுமா, அவருக்கு இப்போ தற்போது அந்த மாதிரியான செல்வாக்கு எல்லாம் இருக்குதா அப்படின்ற சில ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி மினிஸ்டர் கிட்ட வந்து கேட்டதாக செய்தி வருது. அந்த மினிஸ்டர் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து முன்னாடி மாதிரி அவரால் ஓட்ஸ் எல்லாம் புல் பண்ண முடியாது, டிடிவி அவர்கள் மாதிரி சவுத் சைட்ல அவருக்கான ஒரு செல்வாக்கு அப்படின்றது இல்ல அப்படின்றத வந்து ரிப்போர்ட்டா கொடுத்திருக்கிறாங்க. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிடிவி அவர்கள் 20 தொகுதிகளில் அவருடைய செல்வாக்கு வந்து அதிமுகவினுடைய மொத்த ஓட் பர்சன்டேஜுமே ஒரு பிரதிபலிப்பை வந்து காமிச்சிருந்தது, ஒரு இம்பாக்டை வந்து காமிச்சிருந்தது. அந்த அளவுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இப்போதைக்கு இல்லை. ஸோ அவர்னால வந்து ஓட் புல் பண்ற அளவுக்கு அந்த ஸ்டேஜ்ல ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்ற ரிப்போர்ட்டை திமுகவினுடைய ஒரு மூத்த நிர்வாகிக்கு ஒரு சீனியர் சதர்ன் மினிஸ்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்கதாகவும் செய்தி வருது. இருந்தாலுமே ஓபிஎஸ் அவர்கள் கூட ஒரு கம்யூனிகேஷன்ல தான் திமுகவுமே இருந்துட்டு இருக்கிறாங்களாம். திமுக ஓபிஎஸ் அவர்களுமே இணைக்கிறதுக்கு தயாராகத்தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுமே வெளிப்படையாக வந்து செய்திகளாக கிடைச்சிருக்கு. பிரேமலதா அவர்களையுமே வந்து புல் பண்ண பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களுமே தங்களுடைய கூட்டணிக்கு வரணும் அப்படின்றதுதான் திமுகவினுடைய விருப்பமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ திமுக தங்களுடைய கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கம்யூனிட்டி மக்கள் வந்து சமுதாய ஓட்டு அப்படின்றது தான் டிடிவி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் 2 பேருக்குமே வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருக்கு. அவங்க அந்த சமுதாயத்துல ஒரு செல்வாக்கான நபர்கள், அவங்களுக்கான ஓட் அப்படின்றது அவங்க மக்கள் வந்து போடுவாங்க அப்படின்றது தான் அவர்கள் மேல வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கு. அப்படி அந்த கம்யூனிட்டி மக்கள் ஓபிஎஸ் அவர்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தப்போ செல்வாக்கு அவருடைய கம்யூனிட்டி மக்கள் மத்தியிலே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து ரிப்போர்ட் ஆனதும் கிடைச்சிருக்கு. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போறாரு, திமுகவுமே வந்து நீங்க ஒன்று ஒரு தனி கட்சி வந்து ஆரம்பிங்க,
அப்படி இல்லைன்னா திமுக கூடயே வந்து இணைஞ்சிருங்க அப்படின்ற இந்த ஒரு நிபந்தனையுமே வந்து திமுக ஓபிஎஸ் அவர்களுக்கு முன் வைக்கிறாங்களாம். திமுகவில் இணையறதா இல்ல புது கட்சியை வந்து தொடங்குறதா? புது கட்சி தொடங்கினா நம்ம அதிமுகவிலே போயிடலாமே, ஆனா திமுகவுக்கு போகணுமா? இப்படி ஒரு யோசனையில தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்கிறாராம். அதிமுகவை விட்டு போக மனதில்லாமல் இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவா நான் இந்த நிபந்தனையிலிருந்து இறங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டாண்ட்ல கிளியரா இருக்கிறாரு. ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவினுடைய தேர்தல் வரலாறுகளே அப்படித்தான் வந்து இருந்திருக்கு. கடைசி வரைக்குமே வந்து இந்த கட்சியா அந்த கட்சியா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இரண்டு பக்கமும் நடத்திட்டே தான் இருப்பாங்க. ஸோ நடத்தி முடிச்சு கடைசியில் என்ன செய்ய போறாங்க, இது மக்கள் மத்தியிலையுமே வந்து மக்களும் இதை வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது கட்சிக்கு எந்த வகையில் ஒரு நல்லதா போய் சேரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பற்றி பேசுறதை காட்டிலும் ஏற்கனவே காங்கிரஸுக்கும் இதே விமர்சனம் தான் இருந்துட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பற்றி பேசுறதை விட கட்சியினுடைய பேரம் பேசுறதுல தான் வந்து தேமுதிக வந்து கவனம் செலுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே வருது. ஸோ இப்போ தேமுதிக வந்து யாருடைய கூட்டணியில் வர போறாங்க, திமுகவா அதிமுகவா அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 50-50 அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அதிருப்தியை வந்து பிரேமலதா அவர்கள் எல்லா மேடைகள்லையும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக சொல்லியிருக்கக்கூடிய இந்த சீட்ஸ் மற்றும் ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து இறங்கி வர போறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இரண்டு கட்சிகளுமே வந்து தாவேகாவை வந்து ஒரு ஆப்ஷனா கூட வைக்கல அப்படின்றதுமே வந்து ரொம்ப வெளிச்சமா தெரியுது. நான் வந்து ஆட்சியிலும் பங்கு தரேன், அதே மாதிரி நீங்க கேட்கக்கூடிய சீட்ஸும் தரேன், நம்ம சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் முதல் மேடையிலே குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா இப்போ வரைக்குமே எந்த கட்சிகளுமே தாவேகாவை கன்சிடர் கூட பண்ணல அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தேர்தல் சூழல் குறித்து தேமுதிக ஓபிஎஸ் இருக்கட்டும், இவங்க இரண்டு பேருமே யாருடைய கூட்டணிக்கு போக போறாங்க, யாரோட கூட்டணிக்கு போனா தேமுதிகவினுடைய வருங்காலத்திற்கும் ஓபிஎஸ் அவர்களுடைய வருங்காலத்துக்கும் நன்மையாக அமையும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.